அவர்களுக்கு வணக்கம். எல்லாருமே இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து தேட ஆரம்பிக்கிறீங்க. நம்ம சேனல்ல நாம ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் குடுத்ததுக்கப்புறம், அட இவ்ளோ நாளா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் விட்டுட்டோமே! என்னடா பண்றது? அப்படின்னு வந்து ஒரு யோசனையில இருக்கீங்க. ஆ உங்களுக்கு வந்து 2 வழி உண்டு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் கீய வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நெறைய பேத்துக்கு தெரியல. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே இருக்கு. தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். எப்படி அப்படிங்கிறத அடுத்து சொல்றேன். நீங்க அத ஃபாலோ பண்ணி வந்து ரெகுலரா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்துனாலும் என்கிட்ட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சப்ஜெக்ட் வைஸ் எடுத்து வச்சிருக்கேன். எப்படின்னா ஹிஸ்டரி, ஐஎன்சி, பாலிட்டி, யூனிட் 8, 9, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ்ன்னு தனித்தனியா வந்து எடுத்து வச்சிருக்கேன். எப்படி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா 2021ல பார்த்தீங்க அப்படின்னா புது சிலபஸ் மாறுது. 2021 வந்து அப் டு டேட் இதுவரை வந்தது வரையும் நான் கடைசி ஒரு 2 எக்ஸாம் மட்டும் பிரிக்கல. அடுத்து குரூப் 4 வந்தங்காட்டி ப்ரீ டெஸ்ட் வச்சு போறதுனால பிரிக்கல. அது வரையும் வந்து தனித்தனியா வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு அது தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற 7667448486 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து என்கிட்ட பிடிஎஃப் வாங்கிக்கலாம். புக்லாம் கிடையாது. என்கிட்ட பிடிஎஃப் தான் இருக்கு. பிடிஎஃப் என்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லைனாலும் நீங்க ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து அடுத்து அப்படியே ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். அதை வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? தேவைப்படுச்சுன்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி படிங்க. ஏதாவது ஒரு வகையில் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா படிங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ச்சில் போய் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ அப்படின்னு அடிங்க. சரிங்களா? அது படிச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த பேஜ் தான் வரும். இதில் பாருங்கள் அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் அப்படின்னு இருக்குதுங்களா, இதில் வந்து நீங்கள் உள்ளே போங்க. இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஆன்சர் கீஸ் அப்படின்னு இருக்கா. சரிங்களா? பாருங்கள், இப்போது ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிடுற எல்லா ஆன்சர் கீ வந்து இந்த பேஜில் தான் வரும். சரிங்களா? எங்களுக்கு எந்த வருஷம் வேணும் அது வரை எல்லா வருஷம் 22, 21, 19, 18ன்னு ரிவர்ஸில் போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்படியே இப்போ ரிவர்ஸில் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஜிகே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா 2021க்கு அப்புறம் நீங்கள் பண்ணால் போதும். 2021க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னா 21 இந்த 50 வருது. இதில் ஒரு சிலது ஜிஎஸ் இல்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 50, 55 வருதுங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள் 2021ல். சரிங்களா? என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டென்டேட்டிவ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆன்சருக்கு டென்டேட்டிவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, டென்டேட்டிவ். இதில் வந்து இந்த ப்ளூ கலராக தெரியும். அதை எப்படி டச் பண்ணுங்கள். உள்ளே போயிடுச்சா? இப்போ வந்து இதில் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி எல்லாத்துலேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி வித் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்கும். இல்லைனா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு தனியாக இருக்கும். இந்த ப்ளூ கலரில் தெரியுத டிக் பண்ணி எப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து அடுத்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். டவுன்லோட் பண்ணி தனியாக பார்த்துங்க. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆன்சர் இதை வந்து செக் பண்ணிட்டே இருங்க. அப்பப்போ வரதை அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியல, இதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.